அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஜோதிடம். இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள். இன்றைக்கு ஒரு பொதுவான ஒரு கேள்வி. இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி, சிவ நாடார் போன்றோர் உள்ளனர். பொதுவாக இவர்களின் உழைப்பு, அறிவு, விடாமுயற்சி ஆகியவற்றால் இவர்கள் பெரும் பணக்காரர்களாக ஆனார்கள் என நினைப்போம். ஆனால் உண்மை என்ன? பொதுவாக இப்படி பணக்காரர்களாக ஆவதற்கும் அவர்களின் ஜாதகத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா? இப்படிப்பட்ட பெரும் பணக்காரர்களின் ஜாதகங்களில் ஏதேனும் ஒற்றுமை உண்டா? அதை பற்றி உங்களின் கருத்துக்களை நேயர்களுக்காக கூறவும். வணக்கம். நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி. சாமன்சாஸ் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அம்பானி, சிவநாடார், இப்படி நீங்கள் சொன்ன பெரும் பணக்காரர்கள் அப்படின்றப்ப அவங்களுடைய ஜாதகம்லாம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா இப்படி ஒரு பெரிய பணக்காரர்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய பிறந்த நாளை கொஞ்சம் விமர்சனையாக கொண்டாடுவாங்க. ஆனால் அந்த பிறந்த நேரம் அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்ம ஜாதகத்தை கணிக்கலாம். அவர் பிறந்த அதே நாளில் அவர் மட்டும்தான் பிறந்திருப்பார், இன்னும் ஏகப்பட்ட பேர் பிறந்திருப்பாங்க. அம்பானி பிறந்த நாளில் ஏகப்பட்ட பேர் பிறந்திருப்பாங்க, சிவநாடார் பிறந்த நாளில் ஏகப்பட்ட பேர் பிறந்திருப்பாங்க. ஆனால் நேரம் மட்டும் மாறுபடும். ஒருத்தர் காலையில் பிறக்கிறாருன்னா காலைல 6 மணிக்கு பிறக்கிறாருன்னா இன்னொருத்தர் 8 மணிக்கு பிறந்திருக்கலாம், அடுத்தது இன்னொருத்தர் 10 மணிக்கு பிறந்திருக்கலாம். இப்படி நிறைய பேர் பிறந்திருக்கலாம். அப்போது அந்த ஒட்டுமொத்த அமைப்புமே மாறுபடும். ஒருவருக்கு நடக்கிற நிகழ்ச்சி இன்னொருவருக்கு நடக்காது. ஒரே நாளில் தான் பிறந்திருப்பாங்க, ஒரு 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டில் பிறந்திருப்பாங்க, இன்னும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் டிஃப்ரெண்ட்லலாம் பிறந்திருப்பாங்க. பெரும்பாலான பணக்காரர்களுடைய பிறந்த நாள் நமக்கு தெரியும். ஏன்னா பத்திரிக்கையில் வரும், டிவியில் வரும், பார்த்துருப்போம். ஆனால் பிறந்த நேரம் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு குறிப்பிட்ட சில ஜோதிடர்களுக்கு மட்டும் தெரியும். அவங்க நம்பிக்கைக்குரிய ஜோதிடர்கள்ட்ட அவங்க உண்மையான பிறந்த நேரத்தை காட்டுவாங்க. பெரும்பாலும் நிறைய அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள் இவங்கெல்லாம் பிறந்த நாள் தான் நமக்கு தெரியும். அவங்க நேரத்தை நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஏதோ ஒரு சில ஜோதிடர்களுக்கு தெரியும். அதுவும் அவங்க ரொம்ப ரகசியமாக தான் வச்சுப்பாங்க. அதை மாதிரி சில பிரபலங்களுடைய ஜாதகங்கள் ஜோதிடர் அப்படிங்கிற முறையில் எனக்கும் தெரியும். ஆனால் பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிறந்த நாளில் டேட்டை மட்டும் போட்டு சரியாக 12 மணி அப்படின்னு போட்டு ஒரு ஜாதகத்தை உருவாக்கி இதுதான் அவங்க ஜாதகம், இவங்க ஜாதகம் அப்படிம்பாங்க. அது இல்லை, யாரும் நம்பக்கூடாது. இதில் இந்த பிரபலங்கள்லாம் எப்படி இவங்க பிரபலமாக ஆவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 1, 5, 9ஆம் பாவகங்கள், அதாவது லக்னம்னு சொல்கிற 1ஆம் இடமும் 5ஆம் பாவமும் 9ஆம் பாவகமும் ஒரு நல்ல சுப கிரகத்தோட நிலையில் இருக்கும். அவங்க அதாவது குரு அந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த 1, 5, 9 பார்க்கும். அந்த 3 இடத்துல எங்கே இருந்தாலும் குரு அந்த 3 இடத்தையும் பார்க்கும். அப்போது அவங்க பிறந்ததுலேருந்தே ஓரளவு வசதியாக வாழ்ந்திருப்பாங்க. சகலத்தையும் பிறந்ததுலேருந்தே அனுபவிச்சிருப்பாங்க. அப்போது அந்த 1, 5, 9ஆம் இடங்களில் சுக்கிரன் இருந்தாலும் அவங்க ஓரளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதாவது வறுமை நிலைக்கு தள்ளப்படாமல் இருப்பாங்க, அவங்க லக்ன வலிமைக்கு ஏற்ப. அதே மாதிரி அந்த 1, 5, 9ஆம் இடங்களில் பௌர்ணமி சந்திரன் இருந்தாலும் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டுருப்பாங்க, சுகபோகமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்தந்த வயதில் என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும். இதுதான் அந்த 1, 5, 9ஆம் பாவங்கள் ஒரு பாவக்கிரகங்களால் கிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக அவங்க ஒரு டீனேஜ் தாண்டிட்டாங்க, ஒரு பணம் சம்பாதிக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்போது அந்த 2, 9, 11 அப்படிங்கிற அந்த கிரக தொடர்பு இருக்கணும். இன்னும் அதோட தசை வரணும். அப்போது அவங்க தொழில் ரீதியாக நிறைய சம்பாதிக்க போகிறாங்க. அது ஒரு மகாதன யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்து அந்த தசை வந்துச்சுன்னா அவங்க ஏதோ ஒரு தொழிலில் இறங்கி அவங்க நல்ல ஒரு பணக்காரர்களாக ஆகிடுவாங்க. இதை நம்ம கணிக்கலாம். அடுத்ததாக அவங்க ஜாதகத்தில் 2, 10ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற தொழில் ஸ்தானம், இவங்க எந்த தொழில் மூலமாக இவங்க வருவாய் ஈட்ட போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு இவங்க எந்த அளவு பணக்காரர்களாக வருவாங்க அப்படிங்கிறத கணிக்கலாம். இதில் என்னென்னா, இப்போ எனக்கும் 1, 5, 9 ஒரு கிரகம், நல்ல கிரகம் இருக்குது. இப்போ 2, 9, 11 சேர்ந்துருக்கு. நான் ஏன் அம்பானி ஆகலை, நான் ஏன் அதானி ஆகலை அப்படின்னு நமக்குள்ளார ஒரு கேள்வி வரும்.
இது எல்லாமே நம்மளுடைய லக்னத்தின் வலிமை. அதாவது லக்னம் எந்த நிலையில் இருக்குது, லக்ன அதிபதி எந்த நிலையில் இருக்குது, நமக்கு அப்போது வர்ற தசைகள் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட காம்பினேஷன்களில் தான் அந்த பணக்காரர்கள் எப்படி உருவாகிறாங்க. இவங்க பூர்வீகத்திலேருந்து பணக்காரர்களாக இருக்கிறாங்களா, இல்லை பாதியில் இவங்க வந்து பணக்காரர்களாக சம்பாதிச்சு உயர்றாங்களா, இல்லை தொழில் செஞ்சு உயர்றாங்களா, இல்லை வேலை மூலம் வருதா, இல்லை அடுத்தவர்கள் பணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது 6, 12ஆம் இடங்களில் இருக்கிற கிரகங்கள் நல்ல நிலையிலேருந்து தசை நடத்துனா அவங்களுக்கு அடுத்தவர்களோட பணம் வர்றதுக்கான வாய்ப்பு. அதாவது மற்றவங்க உயில் எழுதி வைத்த சொத்துக்கள் அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. சில நிலைகளில் வந்து பணத்தை கடனாக கொடுப்பாங்க, திடீர்னு அவங்க யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, டக்குன்னு இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் பணம் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்குது. இதில் எந்த வழியில் உங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிறத இந்த ஒட்டுமொத்த கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது. ஆக 1, 5, 9ஆம் இடம் யாருக்குமே கெட்டு போகக்கூடாது. லக்னம் லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும். அடுத்ததாக 2, 9, 11 11ஆம் இடங்களில் உள்ள கிரகங்கள் ஒன்றா இருக்கணும். அதாவது ஒன்று சேர்ந்து மகாதன யோகத்தில் இருக்கணும். அந்த கிரகங்களோட தசை புத்தி நடக்கணும். முக்கியமாக தசை நடக்கணும். ஏன்னா புக்திங்கிறது ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் இப்படி வரும். தசைங்கிறது குறுகிய காலமாக 7 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் வரும். அப்போ அந்த 20 வருஷம் வந்ததுன்னா 20 வருஷம் வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு பெரிய தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க, ஒரு பெரிய பணக்காரங்களாக ஆகிறாங்க அப்படின்னு சொல்லலாம், அவங்களுடைய லக்ன வலிமையை பொறுத்து. அடுத்ததாக 2, 10ஆம் இடங்களோட வலிமையை பொறுத்து அவங்க எந்த தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறத கணிக்கலாம். இப்படி தான் நாங்கள் ஒரு ஜாதகத்தில் கணிக்கிறோம் அவங்க வந்து பெரிய பணக்காரர்களாக ஆகிறாங்களா இல்லையான்னு. இதில் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்த கிரகங்கள், இந்த குருங்கிற ஒரு கிரகம் வந்து எந்த கிரகத்தோடையுமே ஒரு தொடர்பு இருக்காது. ஒன்று அந்த குருவே கெட்டு போயிருக்கும், ராகுவோட சேர்ந்து கெட்டு போயிருக்கும், சனியோட சேர்ந்து கெட்டு போய் அந்த குரு தசை நடந்துட்டுருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த குரு வந்து எந்த ஒரு லக்னத்தையும் பார்க்காது, லக்னாதிபதியும் பார்க்காது, மற்ற கிரகங்கள் எதையும் பார்க்காது. எந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகம் சுபத்துவம் ஆகும் அப்படின்றது ஒரு விதி, ஜோதிட விதி. இந்த குரு எந்த இடத்துலையுமே இல்லாமல் ஒரு பிசகான ஒரு இடத்துல வந்து நிற்கும், எந்த இடத்துலையும் தொடர்பு இருக்காது. அதே மாதிரி தான் சுக்கிரனும். அப்படியே அது ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் அது ஒரு ராகுவோட கெட்டு போய் சனியோட சேர்ந்து கெட்டு போய் இப்படியெல்லாம் இருந்து அவங்களுக்கு ஒரு அவயோக தசை நடக்குதுன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க தலை தூக்கவே முடியாது, அவங்க ஏழ்மையில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கணிச்சிடலாம் ஜோதிட ரீதியாக. இளம் வயதிலிருந்தே ஒருத்தவங்க வந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சகலமும் கிடைக்கிது அப்படின்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா நான் சொன்ன இந்த அமைப்பு இருக்கும். அதாவது குருவால் மற்ற கிரகங்கள் அனைத்துமே சுப நிலையில் இருக்கும். சூரியன் சுப நிலையில் இருக்கும். அப்போது சூரியனுங்கிறது அவங்க அப்பாவை குறிக்கும். அப்போ அப்பா நல்ல நிலையில் இருப்பார். அதாவது அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குற நிலையில் இருப்பார். அவர் ஒரு பிரபலமாக இருப்பார். சந்திரன் நல்ல நிலையில் இருக்கும். அந்த அம்மா வந்து அந்த குழந்தைக்கு அந்த நேரங்களில் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குற நிலையில் இருப்பாங்க. சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கும். பருவ காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து திருமணமானோன்னா அவங்க கணவனாலோ அல்லது மனைவியாலோ நல்ல வாழ்க்கை கிடைக்கிற நிலையில் இருக்கும். குரு நல்ல நிலையில் இருக்கும். அவங்களுக்கான குழந்தை பாக்கியங்கள் நல்லா இருக்கும். அந்த குழந்தை மூலம் நல்லவைகள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். புதன் நல்லாயிருக்கும், அவங்க படிப்பு நல்லாயிருக்கும். சனி நல்லாயிருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட வேலையாட்கள் இருப்பாங்க. அவங்க சொன்னால் டக்குன்னு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அவங்கள சுற்றி ஒரு வேலையாட்கள் கூட்டமாக இருப்பாங்க. இப்படி வந்து எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்கும். நிறைய அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த குரு வந்து நிறைய கிரகங்களை சுப நிலையில் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன அம்பானி ஜாதகத்தில் முக்கியமாக சனி புதன் இந்த கிரகங்கள்லாம் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கும். அம்பானி பிறந்த நாள் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் அவருடைய நேரம் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்பானியோட பிறந்தநாள் அப்படின்னு நெட்டில் போட்டு பார்த்தோம்னா தெரியும். அதில் போய் பார்த்தோம்னா அவருக்கு சனி தான் அதிக அளவு சுபத்துவமாக இருக்கும். புதன் அடுத்ததாக சுபத்துவமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து பெட்ரோலியம் அந்த ஃபீல்டில் தான் அவர் அதிகமான நிறைய பல தொழில்களை வச்சுருப்பார். அதில் நிறைய பெட்ரோல் மூலம் அவருக்கு நல்ல ஒரு வருவாய் வரும். அடுத்ததாக வந்து இரும்பு மூலம் அந்த மாதிரி ஃபேக்ட்ரி அது மூலம் வரும். அந்த புதன் சொல்கிற இந்த செல்ஃபோன் இந்த மாதிரி மென்பொருள்கள் இதிலெல்லாம் நிறைய வருவாய் வரும் அவருக்கு. மேலும் வந்து சூரியன் சந்திரன் நல்ல வலிமையான நிலையில் இருக்கும். அப்போது இவர் பிறந்த போதே அவங்க அப்பா ஒரு நல்ல நிலையில் இருந்தார், நல்ல ஒரு பெரிய செல்வந்தராக ஆயிட்டார்.
அவங்க அம்மா ஒரு பிரபலமாக இருந்தாங்க, அவங்களும் ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு சிறு வயதிலிருந்து பிறந்ததிலிருந்தே அந்த குழந்தை நல்ல செல்வ செழிப்போடு வளருது அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லலாம். அதன் பிறகு அவங்களுக்கு வர தசையை பார்த்து இந்த சனி தசை வருது, புதன் தசை வருது, அதெல்லாம் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்படி கணக்கு பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இவங்க இந்த வயது வரை நல்ல சிறப்பாக வாழ்ந்து வருவார்கள், செல்வ செழிப்போடு வாழ்வாங்க அப்படின்றத நாம் கணிக்கலாம். இந்த கேள்விக்கான பதில் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழுத்தாளர் இரா. கலைச்செல்வி. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.